ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, ஆக்டர் சூர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து கருப்பு படத்தோட ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து அஃபிஷியலாக அவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 23 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 23 வந்து நம்ம கருப்பன் மூவி வந்து ரிலீஸ் ஆகும், கருப்பு மூவி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சூர்யா 46 பாதி ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ பாதி ஷூட் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு, மீதி 50% வந்து ஷூட்டிங் இருக்குது. ஸோ 57, அதாவது சூர்யாவோட 57 அந்த மூவி வந்து இதில் வந்து சூர்யா வந்து காப்பா நடிக்கிறாரு. அந்த மூவியில் வந்து யார் இப்போ ஜாயினாக இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு பார்க்கும்போது, நஸ்லன் வந்து இதில் நடிக்கிறதா சொல்கிறாங்க. நஸ்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேமலு மூவியில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து நஸ்லன். அவர், அதுக்கப்புறமா நஸ்ரியா, அதுக்கப்புறமா ஃபகத் ஃபாசில், இவங்க எல்லாருமே வந்து மலையாளம் ஆக்டர்ஸ். இவங்களாம் வந்து கேரளா ஆக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து கூட்டின்னு வந்து வைக்கிறாங்க ஸோ இந்த மூவியில். ஸோ ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசம்பர்லேருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து நியூஸ் வந்து. ஓகே, இப்போ அல்லு அர்ஜுனோட அடுத்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அட்லி தான் வந்து இயக்குறாரு. ஸோ இந்த இது வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து வந்திருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து யார் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முர்னால் தாக்கூர். இவங்க வந்து சீதாராமன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல். எப்போவுமே டேரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடாதுங்க, நம்மளும் ஹீரோவாக ஆகணும், ஹீரோவாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெபியூட் கொடுக்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வாம்ஷி கியூ அவங்கள வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காரு ஹீரோயினாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியை இயக்குன அபிஷான், அவர் வந்து அனஸ்வரா ஹீரோயினை வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 11 மூவியை இயக்குன ஒரு சான்வினி, அவங்கள வந்து கேஸ்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், இவங்கெல்லாம் வந்து டேரக்டர்ஸ் ஆல்ரெடி. இப்போது நியூவாக வந்து ஒரு படத்தை வந்து பண்ணுறாங்க, ஓனாக ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அந்த படம் நல்லா வரணுன்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸை நான் வந்து நம்ம சேனலில் வந்து போடலாம். ஓகே, சியான் 63 பற்றி ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்றைக்கி 5:30க்கு வந்து ஒரு அப்டேட் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னஸாக ஒரு பிக் விட்டுருந்தாங்க. ஸோ சியான் 63ன்னு மட்டும். அதுக்கப்புறமா 5:50, அதாவது அந்த டைமிங் ஆன உடனே வந்து ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சியான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி, சியான் விக்ரம் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி, அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேங்கே இருக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு கிளாஸாக மாஸாக ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நமக்கு சொல்லவே தேவையில்ல, நம்ம சியான் விக்ரம் வந்து எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் எப்போல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்படியே டி பக்கம்னா தனுஷ் பக்கம் வந்தோம்னா, D54ஓட 54 வந்து போயிட்டுருக்கு, 54 55 போயிட்டுருக்கு. ஸோ இப்போ 56க்கு வர ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரி செல்வராஜ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் ஃபிலிம் வந்து வச்சுட்டு இருக்காராம் லைனப்பில். ஸோ அந்த மூவியை வந்து நமக்கு தனுஷுக்கு வந்து இது பண்ணலாம், தனுஷை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டேரக்டராக வந்து நம்ம மாரி செல்வராஜ், அதுக்கப்புறமா ஹீரோவாக நம்ம தனுஷ், அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கும் போது, நமக்கு வழக்கமாகவே தெரியும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானாவே நமக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னியின் செல்வன் 2, 1 இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தலைவர் ஏஆர் ரஹ்மான் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவர் தான் வந்து இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை, பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு போக போக வந்து நமக்கு சொல்லுவாங்க.
ஓகே. இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டோம்னா, அவரோட ஓன் ஃபிலிம் இருக்கு. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கைதி 2 வந்து இயக்குவாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா, அவர் வந்து ஒரு தெலுங்குக்கு போறதா சொல்லியிருக்காரு. ஸோ அங்க தெலுங்குல வந்து யார வச்சு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணையும், பிரபாஸையும் வச்சு ஒரு லீட் ரோலா வச்சு ஒரு படத்த வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இத வந்து யார் புரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேவிஎன் புரொடக்ஷன். அதாவது ஜனநாயகன் படத்த புரொடக்ஷன் தான் வந்து இத பண்றாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு நம்ம ரஜினிகாந்துக்கும், கமலஹாசனுக்கும் ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருக்காரு. சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து இன்னும் அது நடக்கல. ஹேப்பன் ஆகல. மேபி ஹேப்பன் ஆகாததுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து அவர் வந்து தெலுங்கு போறதுக்கு பிளான் பண்றாரு. ஏன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி இப்போ அட்லி மாரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து தமிழ் சினிமால அந்த அளவுக்கு அவர் வந்து நிறையா சாதனைகள் படைத்தாலும், அந்த கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு வரல. பட் ஆனா வந்து தெலுங்குல போயிட்டு, தெலுங்கு ஸ்டார்ஸ வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிட்டு அதிகமா கலெக்ஷன் பண்ண வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாரி வந்து லோகேஷ் பண்ணலாம்.